நண்பா, இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேர் தான் சூர்யா சாட்டர்டே. இந்த படத்தோட ஸ்டோரியை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் நண்பா. கடைசியில் இந்த படத்தோட ரிவ்யூவையும் சொல்லியிருக்க, போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா இப்போ நம்ம ஒரு வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு அக்கா, அப்பா, அம்மான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோ தான் ரொம்ப கோவக்காரரு. நம்ம ஹீரோக்கு எவ்வளோ கோவம் வரும்னு சொல்லி இன்னமும் அவரோட அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு டிசீஸ் ஒன்று இருக்கும். இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமையே ஹீரோவோட அப்பாவும் அக்காவும் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த சீனை கட் பண்ணால் இப்போ ஹீரோயினோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட சொந்த முறப்பொண்ணு தான். சொந்த முறப்பொண்ணாவே இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹீரோ எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு யாரையோ ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹீரோயினோட வீட்லேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். ஹீரோயினோட அப்பா சும்மா இல்லாமல் டெய்லி சரக்கை போட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஊர் பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் போலீஸ் கிட்ட மாட்டி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவோட அம்மா தான் ஹீரோயினோட அம்மாவையும் ஹீரோயினையும் அவரோட அப்பாவுக்கே தெரியாமல் இடத்துல தங்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அந்த டைமில் தான் ஒரு சம்பவத்தை பண்ண ஹீரோவோட அம்மா அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க தன்னோட பையன் எந்த அளவுக்கு ஒரு கோவக்காரனாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் அம்மா ஒரே வார்த்தையாக சொல்லிடுறாங்க ஹீரோ கிட்ட, இதுக்கு மேலே நீ யாருக்கிட்டையும் சண்டைக்கும் போகக்கூடாது, கோவமும் படக்கூடாது அப்படின்னு. ரொம்ப கோவம் வருதுன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உன்னோட கோவத்தை காமி, மற்ற நாள்லாம் அமைதியாகவே இருங்கிற மாதிரி சொல்ல. அந்த நாள் எந்த நாள்னு சொல்லி நீயே சூஸ் பண்ணிவோன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் எந்த நாளை சூஸ் பண்ணலாங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவோட அம்மாவும் செத்துடுறாங்க. அதே டைமில் தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ரிலீஸ் ஆகி வர தன்னுடைய பிள்ளையும் பொண்டாட்டி எங்கே ஒழிச்சு வச்சிருக்கானே தெரியாமல் செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசிகிட்டு இருக்க. அப்போ அம்மாவோட சேலை அப்படியே ஹீரோவோட கையில் பட அப்போ தான் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணுறாரு. இத்தனை நாள் தான் நாம் தேடிட்டு இருந்த நாள் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா ஒரே அடிக்கிறாரு. அந்த நாள் வேறு எந்த நாளும் கிடையாதுங்க, சனிக்கிழமை தான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வாரத்தில் மொத்தம் 7 நாள், அதில் 6 நாள் ஹீரோ சாதுவாக தான் இருப்பார். அப்படி அவருக்கு யாராச்சும் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு டைரியில் எழுதி வச்சிருப்பாரு, கோவப்படணும்னு தோணுச்சுனாலும். அதுக்கப்புறம் 7வது நாள் சனிக்கிழமை இருக்குல்ல, அந்த நாள் போய் இவரோட ஆசை தீர அடிக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுவாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோயினுக்கு போலீஸ் போஸ்டிங் கிடைக்குது. ஹீரோயின் போய் இன்ஸ்பெக்டரை பார்க்கலான்ட்டு போக ரைட்டர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காருமான்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்க. ரைட்டர் அப்போ தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டரை நீ ஒரு டைம் பார்த்தனா ஏன்டா இவர் இருந்தாம உனக்கு தோணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் எப்படிப்பட்ட ஆள் தெரிஞ்சுக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம சூர்யா தான். இவருக்கு ஒரு நிலச்சனை இருக்கும், இவருக்கும் இவரோட அண்ணனுக்குமே தகராறு தான். இன்ஸ்பெக்டருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் இந்த ஊர்ல இருந்து ஒருத்தனை கூட்டு அடிக்கிறதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டரும் கரெக்டா வந்துடுறாரு. அதான் நம்ம எஸ் ஜே சூர்யா தான். இன்னொன்னுமே ஹீரோயின் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண எஸ் ஜே சூர்யாவும் நீ இதுக்கு மேலே என்னோட டிரைவரா இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் காரை ஓட்டிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடியே அந்த ஊர் மக்களை துன்புறுத்ததா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பண்ண ஹீரோயினுக்கு என்னதான் ஒரு பாவமா இருந்தாலும் எதுவுமே ஹீரோயினால பண்ண முடியல. இந்த டைம்ல எஸ் ஜே சூர்யாவோட கேஸ் ஹியரிங்க்கு வர அங்க போனா அவங்க அண்ணன் தான் ஜெயிச்சிடுறாங்க, இவரு தோத்துறாரு. இந்த கடப்பில் வெளியே வந்த எஸ் ஜே சூர்யா கம்னு இல்லாமல் ஒரு அம்மாட்ட ஆர்கியூ பண்ண அவங்க உனக்குலாம் சென்ஸ் இருக்கான்னு கேட்க எஸ் ஜே சூர்யாவுக்கு உடனே கோவம் அந்த காரையே போட்டு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ அவர் வண்டியில இருந்து கொஞ்சம் பெட்ரோலை பிடிச்சு காருக்கு பின்னாடி ஊற்றி, இங்கே பாருங்க சார், இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா கார் கன்ஃபார்ம் தீ பிடிச்சிரும், போதும் சைலண்டாக இருங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு அம்மாவை காப்பாற்றி விட்டுறாரு. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோயினுக்கும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருது. இந்த விஷயத்தில் நோட் பண்ணிக்கோங்க, ஹீரோவோட சொந்த முறை பொண்ணு தான் ஹீரோயினும். பட் ஆனால் ஹீரோயினுக்கும் இவன் தான் மாமா பையங்கிறது தெரியாது, நம்ம ஹீரோக்கும் இவ தான் முறை பொண்ணுங்கிறது தெரியாது. தெரியாமையே 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதனால நம்ம ஹீரோயினும் இந்த சவுக்கால் போன மக்களுக்காக இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுருந்தாங்கன்னு சொல்லி ஹீரோ ஹெல்ப் கேட்க ஹீரோவும் போட்டு தராங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னதான் இவங்க சுற்றிட்டு இருந்தாலும் ஹீரோவை அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி சனிக்கிழமெலாம் போய் அடிச்சுட்டு இருந்திருப்பார் தெரியுமா. ஸோ அந்த கும்பல்லாம் நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்படிதான் ஒரு நாள் ஹீரோயின் எதாச்சியா இந்த இன்ஸ்பெக்டர் போய் இந்த மக்களை அடிச்சு துன்புறுத்ததெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாராச்சும் வந்தா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவே சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி எஸ் ஜே சூர்யாவை போட்டு பொழந்து எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வார சனிக்கிழமை இப்படியே போட்டு பொழந்தெடுக்க யாரா அவன் சனிக்கிழமை மட்டும் அடிக்கிறான்னு சொல்லி எஸ் ஜே சூர்யாவுக்கு எதுவுமே தெரியாம உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது மேலமா கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலும் யாரா அவன் சனிக்கிழமை மட்டும் அடிக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவும் கரெக்டா போய் ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றது அவங்க அப்பாட்ட
ஐடியா கேட்க சனிக்கிழமை நல்லா இருக்குடா போய் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ப்ரப்போஸ் பண்ண போகிறப்ப பின்னாடி இருந்து இவர் ஆல்ரெடி அடித்தாங்களாம் வந்து கும்பலாக வந்து இவர் அடிக்க வர இவர் சும்மா பொடந்து கட்டிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட யாரா இவன் 6 நாளும் அப்பாவி மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு போட்டு இப்படி போலகிறானேன்னு பார்க்கும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கே தெரிய வருது இந்த சனிக்கிழமை மட்டும் அடிக்கிறவன் நம்ம ஹீரோ தான் சொல்லி. ஹீரோயினுக்கு இந்த டைமில் என்னதான் ஹீரோ மேலே ஒரு வெறுப்புங்கிறது இருந்தாலும் பட் ஆனால் இவன் நல்லதுக்காக தானே செய்கிறாங்கிற ஒரு அன்பும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இருக்கு. இவங்களோட பிளான் என்னன்னா எஸ்.ஜே. சூர்யாவும் அவங்களோட அண்ணனுக்கும் வந்து நிலத்தகராறுல தான் இந்த ஊர் மக்களே மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டு செத்துட்டா மீதி இருக்கிறவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதான் இவங்களோட பிளான். இந்த பிளானுக்காக எஸ்.ஜே. சூர்யாவோட அண்ணன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வராங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் கவனிச்சுட்டு இருக்க, அதே சமயம் எஸ்.ஜே. சூர்யாவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவனிச்சுட்டு இருக்காரு அவங்களோட அண்ணனை போட்டு தள்ளுறதுக்காக. இப்படி எல்லாம் கைகூடி வந்து இந்த சனிக்கிழமை முடிச்சிடலாங்கிற மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவும் பிளான் போட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாரு. பட் ஆனால் ஹீரோவோட அப்பா யாரா இந்த வந்து டைரியில் பேர் எழுதி வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கானு சொல்லி பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டரோட பேர் ரவுண்ட் பண்ணியிருக்கதை பார்க்குறாரு. அவரு உடனே அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி யாரா இவன் விசாரிக்க அவன் ஒரு சைக்கோன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோ குடிக்கிற பாலில் தூக்க மாத்திரை கலந்து தூங்க வச்சிடுறாரு நைட்டு. அதனால நம்ம ஹீரோ சனிக்கிழமை ஃபுல்லாக எந்திரிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் கூட நம்ம ஹீரோ எந்திரிக்கவே இல்லை. அந்த சனிக்கிழமையே நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வேற சில ஆட்கள்லாம் வந்து வீட்டை சுற்றி நிற்க அந்த டைமில் நம்ம ஹீரோட அக்கா பின்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஹீரோட அப்பாவையும் அக்காவையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கு நினைவு திரும்பிடுது. அதாவது நம்ம ஹீரோ எந்திரிச்சிடுறாரு மயக்கத்தில் இருந்து. எந்திரிச்ச உடனே இவங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பாருக்கு போகிறாரு. அதில் தான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா அண்ணனோட கதையை முடிக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ உள்ளே வந்து எஸ்.ஜே. சூர்யாவை போட்டு பொழந்து எடுக்க நம்ம ஹீரோயின் எங்கடா போனால் அந்த ஹீரோ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தகவல் வருது இன்ஸ்பெக்டரை போட்டு யாரும் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டான்னு சொல்லி. ஒரு வழியாக நம்ம ஹீரோ உள்ள போந்து எஸ்.ஜே. சூர்யாவை அவங்க அண்ணனை கொல்ல விடாமல் தடுத்துடுறாரு. இது தம்பி தான் என்னோட உயிரையே காப்பாற்றுறான்னு சொல்லி அவரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கூடியே எஸ்.ஜே. சூர்யாவை வச்சுக்கிட்டு இந்த அவனுக்கு நடந்தாண்டா வேணும்னு சொல்லி தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்காக முழு நிலத்தையும் அவருக்கே கொடுத்துட்றாரு எஸ்.ஜே. சூர்யாவுக்கு. இருந்தாலும் எஸ்.ஜே. சூர்யா என்னையும் போட வந்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா சனிக்கிழமை ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்குதான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு எல்லா இடத்துலையும் தொலைவி பார்க்குறாரு. பட் ஆனால் எங்கேயுமே ஃபைல் ஆகலை. ஆனால் சனிக்கிழமையே ஒருத்த வந்து கேஸ் கொடுக்க வந்திருக்கான். இதை கேட்டோன்னே எஸ்.ஜே. சூர்யா டக்குன்னு ஓடி வந்து அவனை பார்க்குறான். வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் கேஸ் கொடுக்க வந்திருக்காரு. என்னன்னு கேஸ் கொடுக்குறாருன்னா என்ன ஒருத்தன் முகத்தை ஃபுல்லாக துணியை கட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்து சனிக்கிழமை மட்டும் அடிக்கிறான் சார். அவன் மேலே தான் சார் நான் கேஸ் கொடுக்கணும்னு சொல்லி வர என்னையே அடித்தானாப்பா என்னையும் அவன் தான் அடிக்கிறான். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து தொலைவான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூடிய வச்சுக்கிட்டு இப்போ அவனை தொலைவிட்டு இருக்காரு. ஒரு டைம்ல நம்ம எஸ்.ஜே. சூர்யா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஹீரோயின் தான் இந்த ஒரு வேலையெல்லாம் பார்த்தது ஹீரோ தான் நம்மளை அடித்ததுலாம். இதெல்லாம் கேட்ட உடனே எஸ்.ஜே. சூர்யா கூடயே இருந்து என்னையே அடிச்சிடலான்னு சொல்லி அந்த ஊருக்கு கூப்பிட்டு போய் அந்த ஊரையே பார்த்தீங்கன்னா போட்டு சித்திரவதை பண்ணுறாரு. எல்லாத்தையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்தாலும் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை போட்டு அடிக்கவே இல்லை. ஹீரோவும் நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாருன்னா இந்த ஊர்லேருந்து யாரோ ஒருத்தர் முன்னாடி வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எழுதி போட்டு போயிருப்பாரு. நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் அதனால இந்த ஊருக்காரங்க தான் எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொல்லி அங்கே ஊர்லேயே தொலைவிட்டு இருந்திருப்பாரு தவிர நம்ம ஹீரோவை கவனிச்சிருக்க மாட்டாரு. அப்போ எஸ்.ஜே. சூர்யா நீ இந்த ஊர் மக்களுக்காக வந்த இதில் ஒரு சின்ன பையனை போட்டு அடித்தா கூட எவனுமே வரமாட்டான்னு சொல்லி சின்ன பையனை போட்டு அடிக்க அப்போ அந்த ஊர்லேருந்து ஒருத்தன் முன்னாடி வந்து எஸ்.ஜே. சூர்யாவே அடிச்சிடறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? கன்ஃபார்ம் கிடையாது. எஸ்.ஜே. சூர்யாவையும் போட்டு அடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு தேவையில்லாமல் எவனாவது வந்து அடித்தாலோ துன்புறுத்தினாலோ திருப்பி கேட்கணுங்கிற ஒரு தைரியம் அந்த ஊர் மக்களுக்கு வந்துடுச்சு. அதாவது இன்ஸ்பெக்டரே போட்டு அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே அந்த ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்கிற ஒரு தைரியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வர வச்சுட்டாரு நம்ம ஹீரோ. இதோட இந்த ஒரு கதையும் முடிஞ்சிருது நண்பா. அட் ஃபைனலாக இந்த படத்தோட ரிவ்யூன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நானியோட கேரக்டர் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. எஸ்.ஜே. சூர்யா அவருக்கு கொடுத்த கேரக்டர் இன்னமும் பெர்ஃபார்ம் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கன்ஃபார்ம் இந்த படம் உங்களை ஒரு என்டர்டெயின் பண்ணோம். இதுக்கப்புறம் நானியோட லைனப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் தான் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் இவர் நடிக்கிறது பிடிக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தான் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணணும். அதை தாண்டி இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க நண்பா. இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் வச்சுருங்க.